இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா நேற்றிரவு காலமானார். இந்த நிலையில் தனது 82வது வயதில் மறைந்த மாவை சேனாதிராஜாவிற்கு இலங்கையின் முக்கிய அரசியல் பிரதிநிதிகள் உட்பட பலராலும் இரங்கல்களும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இதன்படி தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரனும் மாவை சேனாதிராஜாவிற்கான இரங்கல்களை தனது சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார். அதன்போது சுமந்திரன் மாவைக்கு வெளியிட்டுள்ள முகப்புத்தக பதிவில் மாவை அண்ணன் பேரினவாதத்திற்கு எதிரான மாபெரும் அடையாளமாக 6 தசாப்தங்களுக்கு மேலாக திகழ்ந்தவரும் 1970களில் பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவரும் ஆவார். அவரது மறைவினையொட்டி எமது ஆழ்ந்த அனுதாபங்கள் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சுமந்திரன் மாவைக்கு வெளியிட்டுள்ள முகப்புத்தக இரங்கல் பதிவில் கருத்து வெளியிடும் பகுதியை வரையறுத்துள்ளதாக காட்டுகின்றது. கருத்து பகுதியை வரையறுக்க செய்தால் தங்களுக்கு தேவையானவர்களை தவிர வேறு எந்த ஒரு நபரின் கருத்துக்களையும் தவிர்த்து கொள்ள முடியும். இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த காலங்களில் தமிழரசு கட்சியின் தலைமை பதவி தொடர்பில் மாவை சேனாதிராஜாவிற்கு எதிராக சுமந்திரன் பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டிருந்ததாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. அதன்படி மாவைக்கான இரங்கல் பதிவில் சுமந்திரன் கருத்து பகுதியை வரையறுத்திருப்பதானது அவ்வாறான விமர்சனங்களிலிருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்கலாம் என்றே கூறப்படுகின்றது. மேலும் சுமந்திரன் உள்ளிட்ட சிலரால் மாவை மரணத்திற்கு முன்னால் கூட கடும் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் இறுதி நிகழ்வில் கூட இவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று மாவை ஆதரவு தரப்புகளில் இருந்து கண்டிப்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஊடக கருத்துக்கள் குறிப்பிடுகின்றன.